விவாதத்துல நாம ஒரு கருத்து எடுத்து வைக்கிறோம், அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கணும். அதை விட்டுட்டு விவாதத்துக்கு போனா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி போய் என் காரை 2 பக்கமும் ஸ்கிராட்ச் போட்டு போயிருக்காங்க. 2 பக்கமும் 2 நீல கோடு 1 ரூபா காயினை வச்சு வரிசையா போட்டிருக்கேன். யாரு வேற யார் போடுவா? அணில் குஞ்சி. நேற்று அறந்தாங்கில மக்கள் அரங்கம் பேசி முடிச்சு வெளியே வந்து பார்த்தா 2 பக்கமும் கார்ல ஸ்கிராட்ச் இருக்கு. 2 பக்கமும் வண்டி இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கு. ஆனா 2 பக்கமும் பெரிய ஸ்கிராட்ச். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேரு ஒரு அநாகரிகமான, கேடுகட்ட, கேவலப்பட்ட, இழிவான அரசியல். ஒரு பக்கம் தாவேக்காவும் அந்த அரசியலை பண்ணுது, இன்னொரு பக்கம் திமுகவும் அந்த அரசியலை பண்ணுது. திமுகவில் அபிஷியலா பொறுப்புல இருப்பவர்கள் பேசும்போது கூட அவர்கள் கண்ணியமா பேசுறாங்க. ஆனா திமுகவுக்கு முட்டு கொடுத்து நிற்கிறாங்க பாருங்க. இந்த ஒட்டு திண்ணைகள், இந்த கருவாட்டு சாம்பார்கள், இந்த அறிவாலய அடிமைகள், இந்த எலும்பு திண்ணிகள், இவங்க தான் இந்த சுவீரபாண்டியன் கோஷ்டி. இவங்க தான். அதாவது எப்பவுமே 2 பக்கமும் இருக்கக்கூடிய இது இருக்கு பாருங்க, அது கூட நல்லா அடிக்கும். இந்த தனித்தவள் வித்துவான், அவன் தான் பிரச்சனை. நிலையை வித்துவான், கலையை தனித்தவள் வித்துவான். தனித்தவள் வித்துவானு அவன் அடிக்கிறேன், டங்கு 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 டங்குன்னு அடிக்கிற திமுக முட்டு கொடுத்து. இப்போ தங்க தமிழ்ச்சனம் கூட என்னோட வாதத்தில் நான் கேள்வி கேட்டும்போது அவருக்கு பதிலே சொல்ல கடந்து போயிட்டாப்ல. ஏன்னா பதில் சொன்னா அடுத்த கையில் திருப்பி அடிப்பாங்கன்னு தெரியும் அவருக்கு. அவர் கடந்து போய் பிஜேபி அதிமுக அப்படின்னு போயிட்டாப்ல. ஆனா செந்தில்வேல் போன்றவர்கள் முட்டு கொடுப்பதாக சொல்லி இப்படி இழிவான கருத்துக்களை பேசுவதனால மட்டும்தான் அவர்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க.